ஹாய் காய்ஸ் நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஈஸியான ஒரு சாஃப்டான ஒரு மிருதுவான மெதுவடை தான் பார்க்க போறோம். ஸோ அது சட்டுன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நான் அதுக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உருட்டு உளுந்து நான் எடுத்திருக்கேன். நீங்க தொளி உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜார்ல தான் அரைக்க போறேன். ஸோ மிக்ஸி ஜார்ல அந்த உளுந்தை சேர்த்துட்டு அதில கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுக்கணும். ஸோ நீங்க எடுத்து மாவ போட்டீங்க அப்படின்னா, டக்குனு விழணும். அந்த கன்சிஸ்டன்சி அவ்ளோ கட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காயப்பொடி கொஞ்சமா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பல்லாரி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாவ குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து உங்க தேவைக்கு ஏத்த மாரி பார்த்துக்கோங்க. இதுல வந்து கருவேப்பில, கொத்தமல்லி இந்த மாரிலாம் போடலாம். இஞ்சியும் சில பேர் போடுவாங்க. ஸோ எங்க வீட்ல இந்த மாரி ஸ்டைல் தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அத வந்து பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, மாவு ரெடி ஆயிருச்சு. மாவ போட்டு டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடாது. ஸோ மிருதுவா தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த பஃபினஸ் வந்து நம்மளுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு தண்ணீல வந்து கொஞ்சமா வந்து கைய நனைச்சுட்டு, அந்த மாவ வந்து அப்டியே எடுத்தீங்கன்னா, அப்டியே பட்டர் மாதிரி கையில எடுத்தோனே வரும். ஸோ அதுல வந்து உங்க பெருவிரல வச்சு ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ஹோல் கிடைக்கும். ஸோ அத பார்த்தீங்க அப்டின்னா, சூடான எண்ணெயில வந்து போட்டு எடுக்கணும். ஸோ போட்டதும் சிம்ல வந்து வச்சுக்கோங்க. மீடியமான ஹீட்லயே வந்து அது வேகணும். அப்பதான் வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர்ல கிடைக்கும். இல்லன்னா கருகிரும். உள்ளேயும் வேகாது. ஸோ அந்த மாதிரி போட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம், அந்த சலனம் லைட்டா அடங்கிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா, மறுபடியும் வந்து அந்த சலனம் வந்து அடங்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிரும். ஓகே அது நல்லா வெந்துருச்சு அப்டின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சிறுகோழி இல்லன்னா நான் வந்து சாப்ஸ்டிக் வச்சிருக்கேன். ஸோ அத வச்சு நல்லா வந்து எண்ணெய வடிச்சுட்டு, டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வெளிய கிரிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.